வணக்கம். இது சித்தர் கலைகள் 64 என்ற காணொளி. இதில் பொதுவாக நான் 2025ஆம் ஆண்டுக்கான சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிக்கான பொதுப்படையான பலன்களை இதில் நான் கூறி வருகிறேன். அன்பர்கள் பயனடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக 12ஆம் ராசியான மீன ராசியை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இது சித்தர் கலைகள் 64. ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் காணொளி நேயர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமையட்டும். ஓம் அகத்தீஸ்வராய நமக, ஓம் நமச்சிவாய நமக. மீனராசியுடைய பொது பலனை நாம் சிந்திப்போம். பொதுவாக மீன ராசி மிகவும் யோகமான ராசியாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அதில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்ற 3 நட்சத்திரங்கள் உண்டு. மூன்றுமே சுப கிரகத்துடைய குரு பகவான், சனி பகவான், புத பகவானுடைய நட்சத்திரமாகும். குரு அங்கே ஆட்சி அடைகிறார், சுக்கிரன் உச்சமடைகிறார், புதன் நீச்சமடைகிறார். என்றாலும் இன்ன பிற கிரகங்கள் யோகமாக அமைந்தால் ஜாதகர் மிகையான ராஜயோகத்தை அள்ளித் தருவார். மீனராசி மிகவும் ஒழுக்க சிலராகவும், குரு பக்தி உடையவர்களாகவும், பெரியவர்களை மதிப்பவர்களாகவும், நிறைவான எண்ணங்கள் கொண்டு 4 பேருக்கு நல்லது செய்கின்ற புத்திசாலித்தனத்தை ஒரு ஆசான் போல் இருக்கின்ற மீனராசி நேயர்களை நான் இங்கு வாழ்த்தி இந்த பலனை கூறுகிறேன். பொதுவாக தற்சமயம் எப்படி இந்த கோச்சாரம் இருக்கிறது என்றால், 12ஆம் இடத்தில் விரயச்சனி, அதாவது 7.5 சனி ஆரம்பம், 12ஆம் இடத்தில் விரயச்சனி இருக்கிறது. ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கன்னியில் கேது, 3ஆம் இடத்தில் ரிஷபத்தில் குரு. இது தற்காலிகமான கோச்சாரம். இனி வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சனி பெயர்ந்து ஜென்மத்தில் வருகிறார், மீன ராசியில் வருகிறார். ராகு பெயர்ந்து 12ஆம் இடத்தில் கும்ப ராசியிலும், கேது சிம்மத்தில் 6ஆம் இடத்திலும் பெயர்கிறார். மீன அதிபதியான குரு பகவான் ரிஷபத்திலிருந்து 3ஆம் இடத்திலிருந்து பெயர்ந்து 4ஆம் இடத்தில் மிதுன வீட்டில் பெயர்ச்சி ஆகிறார். ஆக மீனத்தில் ஜென்மத்தில், மீனராசிக்கு ஜென்மத்தில் சனி, 12ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் குரு. பொதுவாக இது ஒரு சுபமான கோச்சார அமைப்பு ஆகும். ஏனென்றால் சந்திரனுக்கு 11-12ஆம் அதிபதி சந்திரனோடு லக்னம் ஏறி நிற்கிறார், சந்திரன் ஏறி நிற்கிறார். லக்னத்துக்கு சந்திரனுக்கு, மீன லக்ன சந்திரனுக்கு 1-10 கூடிய தொழில் அதிபதி, யோகாதிபதி 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 6-12 ராகு கேதுக்கள் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தந்துவிடும். அதே நேரத்தில் பாவிகள் என்ற ராகு கேதுகள் மறைந்தால் யோகமான பலனைத்தான் தருவார். ஆக இதற்கு முன்னம் விரயச்சனி சில அசுப செலவுகளை ஏற்பட்டிருந்தாலும் இனி அவையெல்லாம் மீட்கின்ற காலகட்டங்களாக அமையும். சனி லக்னத்திலோ சந்திரனிலோ இருந்து ஜென்மத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் என்றால், சற்று தலைவலி இருக்கும், அதே நேரத்தில் பொறுப்பு அதிகரிக்கும், அதே நேரத்தில் செய்கின்ற தொழில் விருதி காட்டும், ஒரு 20 வயது பிள்ளைகளுடைய கல்வி தேர்ச்சி அடைவார்கள். அதே நேரத்தில் மேன்மையான வெளியூர் வெளிநாடு யோக பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது கல்வி அமைப்பில், உள்ளூர் அமைப்பில் ஒரு டிகிரி படித்தால் இன்னொரு டிகிரி படிக்கலாம், இன்னொரு உயர்கல்வி படிக்கலாம், மருத்துவத்துறையில் இருந்தால் மேன்மையான கல்விகளை படித்து கற்றுத்தரலாம், நற்பயனை அடையலாம். அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு சார்ந்த பிராப்த கர்மா எல்லாம் இந்த ஜாதகருக்கு ஈஸியாக அமையும். ஒன்று. 2வது, 40 வயதுக்குள்ளவருக்கு தொழில், குடும்ப தலைவராக இருப்பார், தன்னுடைய மனைவி மக்கள், அதே நேரத்தில் தாய் தந்தரி காப்பவராக, தொழில் அபிவிருத்தியாகும், சுய தொழில் அபிவிருத்தியாகும், புதிய முதலீடுகள், கடன் சேர்க்கை ஏற்படுத்தும், கடன் குறையும். அதே நேரத்தில் சொத்து வருவாய், புதிய சொத்து வாங்குதல், வீடு கட்டுதல், இடமாற்றம், இவையெல்லாம் நேர்த்தியான நல்ல லாப பலனை தரும். அடிமை தொழில் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். தனியார் தொழில் இருந்தால் பதவி உயர்வு, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, சில தேச பிரயாணங்கள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், உல்லாச பயணங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு சுபமான பலனை தந்தாலும் கோச்சார ரீதியாக சில அசுப பலனை தரும். தாயாருக்கு சில அசௌகரிய கேடு. அதே நேரத்தில் சனி 7ஆம் இடத்தில் மனைவியால் யோகமும், அதே நேரத்தில் மனைவி சில அசௌகரியங்களும் ஏற்படுத்தி, அது என்றால் ஆண் என்றால் மனைவிக்கும், பெண் என்றால் கணவனுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்களுடைய வாழ்வில் சில சிறப்பு நிகழ்வுகள், அதாவது சுப பலன்கள், திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மீனராசிக்கு ஒரு குடும்ப தலைவராக இருந்தால் வீடு கட்டுவார், நல்ல பலன் இருந்தால் சிறப்பாக அமையும், வீடு கட்டுவார், இடம் பூமி மனை வாங்குவார், சேமிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், தொழில் அபிவிருத்தி ஆகும். ஆக சுய தொழில், அடிமை தொழில், தனியார் தொழில், அரசு தொழில் அனைத்துமே சுபிச்சமான ஒரு காலகட்டமாக மீனராசிக்கு அமைய காத்திருக்கிறது. பொதுவாக சனி ஜென்மத்தில் இருந்தால் கேடுதானே என்று சொல்வார்கள். ஆனால் லாபாதிபதி அவர்.
லாபாதி ஜென்மம் ஏறிவிட்டால், லக்னம் ஏறிவிட்டால், சந்திரன் ஏறிவிட்டால் சுப பலனை தருவார். 3ஆம் இடத்தை பார்த்தால் இளைய சகோதரர்களுக்கு சில சுணக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், அவருடைய வாழ்வில் தடை தாமதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், இத்தியாதி சுப பலன்கள் சில மத்தியம பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய தொழில் முயற்சி, புதிய தொழில் முதலீடு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக தொழிலை 1க்கு 2 தொழிலை பெருக்கிக் கொள்ளலாம். கூட்டாளி சம்பந்தமான துறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். வட்டி தொழில், கமிஷன் தொழில், தரகு, கான்ட்ராக்ட், நில சம்பந்தமான தொழிலாம் அபிவிருத்தி ஆகும். ஆக இந்த காலகட்டங்கள் என்பது மிகையான ராஜயோகத்தை அள்ளித்தருகின்ற காலகட்டமாகும். ஏனென்றால் மீன ராசிக்கு சுப கிரகம் சந்திரன், 5 கூடிய சந்திரன் கடக வீடு, 9ஆம் இடப்படியாக செவ்வாய் சுபமான யோகாதிபதி, 10ஆம் இடப்படியாக குரு தர்மகர்மாதிபதி யோகத்தை தர காத்திருக்கிறார். ஆக சில கிரக அமைப்பில் சில சுற்று காலங்கள் வரும்போது 2020 மிகவும் அற்புதமான காலகட்டங்களாக மீனராசிக்கு அமைய காத்திருக்கிறது. ஒரு தாயார் ஒரு 60 வயது இருக்கிறால் சில நோய் நிவர்த்தி ஆகும், சில மாத்திரை சாப்பிடுவதெல்லாம் குறையும், சில ரண சிகிச்சை என்றால் அது சீக்கிரமாக குணமடையும், சில தோல் சிகிச்சை, தலை சிகிச்சை, நரம்பு சம்பந்தமான பிணி, காது சம்பந்தமான பிணி ஊடால் இடையில் வரும். அவையெல்லாம் அடிப்படை வைத்தியத்திலே குணமாகிவிடும். அதே நேரத்தில் மீனராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது முக்கியமான காரணம். ஏனென்றால் சனி ஒரு கண்ணத்தையும் சில அசௌகரியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்தில் குரு 4ஆம் இடத்தில் கெடுப்பதால் தாயாதி வழியுடைய முன்னோர்கள், தந்தை வழி முன்னோர்களுக்கு சில ஈமக்கடன்கள் செய்ய வேண்டிய காலகட்டங்களாகும். அது பெரிதினம் வயது காலமாக கருதி கொள்ளலாம். அதே நேரத்தில் ஆண்களால் பெண்களுக்கு லாபத்தையும், பெண்கள் ஆண்களுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெண்களுக்கு காதல் வயம் ஏற்படுகின்ற காலகட்டம் பருவ பெண்களுக்கு. ஏன்னா சனி 7ஆம் இடத்தில் பார்ப்பதால். அதே நேரத்தில் பொதுவாக காதல் என்பது ஜாதி மதம் பார்ப்பது இல்லை. தன் குலத்திலோ பிற இனத்திலோ பிற மதத்தில் வருவது பொதுவான உலக நியதியாக இருப்பதால் 20-25 உள்ளவர்கள் சற்று காதலில் பயப்படுவார்கள். அதை கொஞ்சம் கவனமாக எப்படி என்று ஆலோசித்து நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் காதல் கல்யாணம் திருமணம் சிறப்பாக அமையும். தடைப்பட்ட திருமணம் சிறப்பாக அமையும். தடைப்பட்ட தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு சென்றவர்கள் வீடு திரும்பி சுபகாரிய செயல்கள் செய்வார்கள். திருமணம் ஏற்படுத்தி கொடுப்பார்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு கட்டுவார்கள். சேர்மார்கள் லாபத்தை ஏற்படுத்தி ராகு கேது 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால் விபத ராஜயோகத்தையும் மறைந்த பலனையும் நூதனமான லாப வழியை சேர்க்கின்ற காலகட்டங்களாக இருக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி எத்தனையோ பண விகித மாற்றங்கள் வந்துவிட்டன. கிரிப்டோ கரன்சி என்றும் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவையெல்லாம் சில முதலீடுகள் செய்து பணத்தை பெருக்கிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாக இந்த காலகட்டங்களில் சேமிப்பை அதிகரித்துக் கொள்ளலாம். ஆடம்பர செலவுகளை உங்கள் விருப்பப்படி செய்து கொண்டாலும் சேமிப்பை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். மீனராசி ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இருந்தால் சிறு சேமிப்பு, அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு, ஃபிக்ஸட் சேமிப்பு இவையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு நலமோடு வாழ்கின்ற ஒரு நல்ல ராஜயோகம் காலகட்டங்களாகும். ஆக சனி ஜென்மத்தில் என்பது பெரிய குறை கிடையாது. ஏன்னா லாபாதிபதி ஜென்மம் ஏறிவிட்டார். மூத்த சகோதரருக்கு சில சுணக்கமான பலனை தந்தாலும் அபிவிருத்தியான ராஜயோகத்தை தருகின்ற காட்டும். ஆக ஒரு ஜாதகர் மீனராசி என்றால் குடும்பத் தலைவரால் ஒரு 40-45 வயது என்றால் மிகையான குடும்பத்தில் சுப பலனை அடைவார். இளைஞர்கள் யுவதிகள் கல்வி மேன்மை அடைவார்கள், வேலைவாய்ப்பு கிடைக்கும், வெளியூர் வெளிநாடு சுப சௌக்கியத்தை ஏற்படுத்தும். 7.5 என்று பயந்திட வேண்டாம். 4ஆம் இடத்தில் கண்டம குரு என்று பயந்திட வேண்டாம். 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகும் கேதுவும் 12ஆம் இடத்தில் என்ற ராகுவும் சுபமான மெய்யான ராஜயோகத்தை பலனை தருவதால் சற்று வாக்கை நிதானமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்நியரோடு பழகுவதை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி மறைமுகமான பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதே என்னுடைய தலைமையான ஜோதிட கருத்து. ஆகவே மீனராசி மிகையான ராஜயோகம் 2025ஆம் ஆண்டு சனி ஜென்மத்திலும் குரு 4ஆம் இட மிதுனத்திலும் ராகு கேது கும்பத்திலும் சிம்மத்திலும் வர இருப்பதால் இனி வருகின்ற காலகட்டங்களில் ஒரு மிகையான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொண்டு இல்வாழ்விலும் இறைவாழ்விலும் மேன்மையான நன்பலனை அடைய எல்லாமல என் குருநாதர் அகத்தியர் பெருமானை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்கு திருத்தல யாத்திரை கிடைக்கும், வெளியூர் வெளிநாடு சுற்றுலா பயணம் கிடைக்கும். சில ஆர்வலர்களோ சில இறை பக்தி மேன்மை உள்ளவர்களோ கைலாயம் சென்று கூட வழிபாடு செய்யலாம். அதே நேரத்தில் பல ஆலய சேத்திரங்கள் மகிமை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது இந்த காலகட்டத்தில் மிகவும் உச்சிதமான செயலாகும். எனவே அடுத்த காணொளியில் நான் இதற்கான கோயில்களை சிறப்பாக கூறுவேன். இந்த காணொளியை அடையுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் மேனேயர்களுக்கும் பயனடைய ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இது சித்தர் கலைகள் 64 என்ற காணொளி. ஆகவே இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்து, லைக் செய்வது உங்களுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுகோள். ஆகவே இந்த காணொளியை மீனராசிக்கு ஒரு ராஜயோகமான காலகட்டமாக அமைய எல்லாமல் அகத்தியர் பெருமானை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய, ஓம் அகத்தீஸ்வராய. இது சித்தர் கலைகள் 64 என்ற காணொளி. ஸ்ரீ அகத்தியர் அருள் ஜோதிடம் பார்ப்ப அன்பவர்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர், செல் நம்பர் பதிவு செய்துள்ளேன்.
விருப்பம் இருந்தால் ஜோதிடம் நேரடியாகவோ இல்லை ஃபோனிலோ தெரியப்படுத்திக் கொள்ளலாம். சில ஜோதிட கேள்விகள் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பதில் அளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.